தயவு செய்து உங்கள் வேதாகமத்தில் மார்க்கை எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1 முதல் 20 வசனங்கள் வாசிக்க போகிறோம். தயவு செஞ்சு கொஞ்சம் எல்லாரும் எந்திரிச்சு நின்று வாசிச்சிட்டோன்னா இந்த அதிகாரத்தை கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். 2-3 முறை எக்ஸசைஸ் மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு. என்ன சிந்தியா எதிர்பார்க்கல அவங்களும் எந்திரிச்சு நின்று வாசிக்க சொல்லுவாங்கன்னு. இருந்துட்டாலும் இது கொஞ்சம் முக்கியமான ஒரு நீங்கள் நிறைய நேரங்களில் கேட்டிருப்பீங்க ஆண்டவரோட அதிசயமாய். ஆனால் இந்த அதிகாரத்தில் அநேக காரியங்கள் இருக்கிறதை கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க உங்களோடு கூட பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதநேரு என்ற நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்தாவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேக தரம் விலங்கினாலும் சங்கிலியினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலும் தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பெயர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகமாய் இருக்கிறதால் என் பெயர் லேகியோன் என்று சொல்லி தங்கள் அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் எண்ணிக் கொண்டான். அப்பொழுது அவ்விடத்திலிருந்து மலையருகே அநேக பன்றிகள் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகளெல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்கு எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவைகளை உத்தரவு கொடுத்தவுடனே அசுத்தாவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள்ளே போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் அந்த கூட்டத்துக்குள் உயர் மேட்டிலிருந்து ஓடி கடலில் பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. பன்றி மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்தில் சுற்றுப்புறங்களில் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, லேகியோனாகிய பிசாசு பிடித்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்திருந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசு பிடித்திருந்தவனும் பன்றிகளுக்கு சம்பவித்ததை கண்டவர்களுக்கும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ளத் தொடங்கினார்கள். அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படிக்கு தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடுக்காமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளெல்லாம் தெக்கபோலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினார். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். தேங்க்யூ. உட்காருங்கள். பிரியமானவர்களே, இந்த அதிகாரம் தலைப்பு என்னன்னா, கடந்த காலத்தை குறித்து நீங்கள் யார் என நிறைய காரியங்களை ஆண்டவர் பேசினார். சிந்தியாவும் சொன்னாங்க, பிளஸையும் சொன்னாங்க. நான் எப்படியெல்லாம் கடந்து வந்திருப்பேன், எப்படி நடக்கும்னு நினைக்கலன்னு. ஆண்டவர் சொல்கிறாரு, கடந்த காலத்தை குறித்து யோசிக்காதீர்கள். டு நாட் திங்க் அபவுட் த பாஸ்ட். பாஸ்ட்டை குறித்து நம்ம எதுவும் மாற்ற முடியாது. ஆனால் இப்போ இருக்கிற ப்ரெசண்ட்டில் ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் உங்களோடு கூட பேசும்படிக்கு என்னுடைய இருதயத்தில் ஒரு 7 காரியங்களை குறித்து இந்த அதிகாரத்தில் காரியங்களை எனக்கு காண்பித்து கொடுத்தார். முதலாவதாய், நம்ம இந்த கதையே நம்ம நடந்ததை நம்ம பார்க்கிறோம். இந்த கதைக்கு ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ தெரிஞ்சால் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பிசாசு பிடித்திருந்தவன் கல்லறையிலிருந்து இருக்கிறான்றதை நம்ம பார்க்குறோம். அப்போது ஒரு மனுஷனுக்கு பிசாசு பிடிச்சிருக்குன்னா அவன் கிட்டத்தட்ட எத்தனாயிரம் பேர் இருக்கிறதா சொல்கிறான்? அநேகராக இருக்கிறான். அவன் நம்பர்ஸ் நமக்கு சொல்லலை. ஆனால் டிக்ஷனரியில் இங்கிலீஷில் லேகியோன் என்று சொன்னால் 6000 ரோமர் சோல்ஜர்களுக்கு ஈக்குவலாக இருக்கிற அளவுக்கு ஒரு பேய் அவர்களுக்குள்ள பிசாசு அவனுக்குள்ளே இருக்கிறது. அப்போ கிட்டத்தட்ட 6000 பேர் அவனுக்குள்ளே இருக்கிறாங்க. 6000 ஆவிகள் அவனுக்குள்ளே இருக்கிறது.
இப்போ 6000 ஆவியை சுமந்து இருக்கிற ஒரு மனுஷன் எவ்வளவுக்குள்ள அவனுக்குள்ள அந்த ஸ்பிரிட் அவனை புஷ் பண்ணுன்னு பாருங்க. அப்போ அந்த அந்த ஆவி அவனை எவ்வளவுக்கு எவ்வளவு அவனை புஷ் பண்ணி இருந்தா, ஒரு விலங்கு அவனை கட்ட முடியல, அவனை சங்கிலினால் கட்ட முடியல, அவனை எந்த இடத்துல அடைத்து வைக்க முடியாத அளவுக்கு அவனுக்கு ஒரு பெரிய பலம் இருந்தது. அப்படியான ஒரு மனுஷனை, பேய் பிடித்திருந்த மனுஷனை, அசுத்த ஆவி பிடித்திருந்த மனுஷனை கர்த்தரால் எடுத்து உபயோகப்படுத்த முடியும் என்றால் இதுதான் செய்தி. பிசாசு பிடிச்சிருந்த மனுஷனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி அவருடைய ஊழியத்திற்கு பயன்படுத்த முடியும்னா இதுதான் செய்தி. உங்களையும் என்னையும் பயன்படுத்த முடியும். இதுதான் செய்தி, வேற ஒரு செய்தி இல்லை. இதில் எப்படி கர்த்தர் அவனை என்னென்ன காரியங்களை குறித்து சொல்ல போகிறார் என்பதை தான் இன்றைக்கு விளக்கமாக நம்ம படிக்க போகிறோம், கேட்க போகிறோம். தயவு செய்து வேதத்தில் பாருங்க, விளக்கங்களை கவனிங்க. அப்போ உங்களுக்கு ஒரு வார்த்தை புரியும். ஓ, கர்த்தர் என்னை கொண்டு பயன்படுத்த முடியுமோ, என்னையும் எடுத்து பயன்படுத்த முடியுமான கட்டாயம் முடியும். எப்படி சொல்றேன்னா, முதலாவதாய் கர்த்தருடைய வல்லமையை இங்க பார்க்கணும். கர்த்தருடைய வல்லமை பிசாசுகளை துரத்துகிற வல்லமை. ஏன்னு சொன்னா, நம்ம போன காரியங்களே பார்த்தோம். சீஷர்களால துரத்தப்பட முடியாத பிசாசுகளும் யாருக்கு கீழ்ப்படுகிறது? இயேசு. கரெக்டா பிரதர், கரெக்டான பாயிண்ட். அதுதான் கீ பாயிண்ட்ஸே. இயேசு என்ற நாமம் தான் முக்கியம். இயேசுவின் நாமத்தினாலே ஓடுனா பிசாசு ஓடும். அப்போ எனக்கு அப்படியே கரெக்டாக அப்படியே புல்லட் பாயிண்ட் மாதிரி கரெக்டாக ஆன்சர். 6000னா 6000 எழுதி வச்சா 6000 வருது, இயேசுன்னு எழுதி வச்சேன். அப்போ நமக்கு என்ன தேவைன்னா, கர்த்தருடைய நாமம். நான் நிறையா முறை நமக்கு சின்ன வயசில் சண்டே ஸ்கூலில் எனக்கு நிறைய நேரங்களில் நான் 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் படித்த ஸ்கூலும் என்னுடைய வீடும் கொஞ்சம் அது அந்த காலங்களில் கொஞ்சம் இதுவாக இருக்கும், ஒரு பயம் இருக்கும் எனக்கு. அப்போ அந்த பயத்துக்கு எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு காரியம் என்னென்னா, இயேசுவின் ரத்தம் ஜெயம். சொல்லிட்டே போப்பா, சொல்லிட்டே வாப்பான்னுவாங்க. எங்கே போனாலும் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு சண்டே ஸ்கூல்லையோ இல்லை வீட்லேயோ என்ன சொல்லுவாங்க, இயேசுவின் ரத்தம் சொல்லு, இயேசுவின் ரத்தம் சொல்லு. என்னை தேள் கொட்டிருச்சு. நான் அந்த ஹாஸ்பிட்டலில், பெதஸ்தா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. என்னை பார்க்க எங்கள் மாமா கூட சொன்னார், இயேசுவின் ரத்தம் சொல்லுப்பா, நீ சுகமாயிருவ. எப்பயோ சொன்னது தான். இயேசுன்ற ஒரு நாமத்திற்கு வியாதியை குணமாக்க முடியும், பிசாசை ஓட்ட முடியும், வாழ்க்கையை மாற்ற முடியும். அப்போ அவருடைய வல்லமை தான் இந்த அதிகாரத்தினுடைய பெரிய சாராம்சம். மத்தேயுல மார்க் எழுதின இதே அந்த அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தில் கவனிங்க. 17வது வசனத்தை வாசிக்கும் போது என்ன சொல்றாரு, அவர்களை பார்க்கும்போது 15 முதல்ல வாசிக்கலாம். அங்க இருக்கிற மக்கள் அவருடைய வல்லமையை பார்த்து பயப்படுற அளவுக்கு அவருக்கு வல்லமை இருக்கிறது. அவங்களாம் பார்த்து அவரை பயப்படுறாங்க. 15ஆம் வசனம் என்ன சொல்லுது, அங்க வந்த உடனே பிசாசு பிடித்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். அவர்கள் பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்க? ஆண்டவருடைய வல்லமை இவ்வளோ 6000 பிசாசு கிட்டத்தட்ட அவர்களுக்கு அது தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் மாறாக அவங்களுக்கு என்ன தெரிந்திருக்குன்னா, இந்த மனுஷன் எவ்வளோக்கு அந்த ஊரை டிஸ்டர்ப் பண்ணியிருப்பான்னு பாருங்க. ஒரு ஊரவே அவன் பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா அவனை ஆண்டவர் சுகமாக்குனது இவங்களுக்கு பயம் வந்துருச்சு. நம்மளுடைய வாழ்க்கையை அவருடைய வாழ்க்கை உள்ள வரும்பொழுது, நம்முடைய வாழ்க்கை மாறும்போது நம்மளுக்கு ஒரு பயம் வருது இல்லையா? ஓ, என்னையே மாத்திட்டாரே கர்த்தர். அப்போ இயேசுவின் நாமத்திற்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு. இது அந்த மக்களுக்கு புரியல. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 41வது வசனம் வாசிங்க. அவர் என்ன பண்ணுறார் பாருங்க. 4:41. ஆண்டவர் காற்றையும் கடலையும் அடக்கின உடனே கூட இருக்கிற சீஷர்களுக்கு என்ன பயம்தான் வருது. இவர் யாரோ? அப்ப இவருக்கு இல்லாத வல்லமையே இந்த உலகத்தில் இல்லை.
இவர் அகிலத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்தவர்னு சொல்லத்தக்கதாக அவருக்கு உள்ள ஒரு கிருபை இருக்கிறது. ஏன்னு சொன்னா இது பிசாசுக்கும் தெரிஞ்சிருக்குது. இதே அதிகாரத்தில் வாசிங்க. அவன் வந்த உடனே என்ன கேட்குறான்? இயேசுவே. 7வது வசனம் கவனிங்க. அவன் இயேசுவை தூரத்தில் கண்டபோது ஓடி வந்து பிசாசு கீழே குனியுது. அப்போ அவனுக்குள்ள பிசாசு இருக்கிறான். அவன் சொல்றான், இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே. பிசாசாலையும் கன்ஃபஸ் பண்ண முடியுது, அவர் ஒரு உன்னதமான தேவனுடைய குமாரன். எனக்குள் அவரை பார்க்கும்போது ஒரு பிசாசுக்கே தெரியுது. அப்போ எனக்கு என்ன நம்பிக்கை தேவைனா, நான் நம்புகிற கிறிஸ்து. இன்னைக்கு பாடணும்ல, நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து போன்றாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் சொல்ல முடியுங்கிற காரியம் நம்ம அநேக நேரங்களில் நமக்கு அந்த தோணல் வரவே வராது. இயேசுன்ற ஒரு நாமம். நான் நிறைய நேரங்களில் பாம்புகள் நான் ஒரு ஏலகிரியில் ஒரு ஸ்கூலில் வேலை செஞ்சேன். காலையில் அந்த ரூமில் இருந்து எங்களுக்கு வெளியில் வந்து தான் டாய்லெட்டுக்கு போனால் பெரிய பாம்பு பக்கத்திலே போகுது. அதாவது சின்னதெல்லாம் கிடையாது. அநேக நேரங்களில் பாம்புகளில் இருந்தோ நம்மளுக்கு அநேக இடங்களில் கர்த்தர் வந்து, அப்போ ஒரே ஒரு விஷயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். அப்போல்லாம் ரட்சிக்கப்படாத ஒரு கிறிஸ்தவன் தான் ஆண்டவர்கிட்ட கேட்குற ஒரே ஒரு காரியம், 2 காரியம் தான் இந்த ரட்சிக்கப்படாத நேரங்களில் எனக்கு தெரியும். என்ன தெரியுமா? ஒன்று இந்த இயேசுவின் ரத்தம் ஜெயம், இன்னொன்று பரமண்டலில் இருக்கிற ஜபம். இந்த 2 மட்டும் தான் தெரியும். அது மனப்பாடமாக தெரியுமா? எது நடந்தாலும் ஜபம் பண்ண சொன்னால் ஒன்று அந்த ஜபத்தை மனசில் பண்ணுறது இது. அப்போ ஒரு சின்ன ஜபம் ரட்சிக்கப்படாத இருக்கிற ஒரு மனுஷனால் கூட ஜெபிக்கும்போது கர்த்தரால் பலம் நமக்கு ஒரு பதில் தர முடியும், விடுதலை கொடுக்க முடியும். சிம்பிளா ஆண்டவருக்கு ரட்சிப்பைக்குள்ள உங்களுக்கு தெரிந்து கொண்டால் 2 ஜபம் கூட கர்த்தரால் விடுதலை கொடுக்க முடியும். அதனால தான் மார்க்கு எழுதின சுவிசேஷம் கடைசி வசனத்தில், அது 16வது அதிகாரம் எடுங்க. 16வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு? அவர்கள் சர்ப்பங்களை, அதனால தான் ஆண்டவர் இந்த வசனங்களை சொல்லும்போது சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவளால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? அப்போ சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களை கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களால் நடக்க போகிற அதிசயம் இது. உங்களால் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க அதிசயம், வேற யாரும் இல்லை. ஏன்னா நீங்கள் விசுவாசி தானே. ஆமாம் தானே? அப்போ விசுவாசிகளால் என்ன நடக்கும்? பிசாசுகளை துரத்துவார்கள். பாருங்க, வசனம் நான் சொல்லலை, இது பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷங்களை பேசுவார்கள். இதற்கும் மேலே இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறார். சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றையும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. இன்னும் மேலே அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போறார். வியாதியஸ்தர்கள் மேல் கைகள் வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இப்போ நமக்கு கர்த்தருடைய பவரே நம்ம புரிந்து கொள்வது இல்லை. அப்போ நமக்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன? தேவனை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்போ இதுதான் முதல் காரியம். 2வது காரியம், எனக்கு அவர் கொடுக்கிறதுக்கு வாக்குத்தத்தம் என்ன? இந்த அதிகாரத்தை முழுவதும் நான் வாசித்தேன். 20 வசனங்கள் இருக்கிறது. இந்த 20 வசனத்தில் எனக்கு ஒரு காரியம் என்ன புரியுதுன்னா, எவ்வளோ பெரிய பாவியாய் நான் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும், எவ்வளவோ பாவத்தில் இருந்தாலும் கர்த்தரால் என்னை மீட்டு எடுக்க முடியும். எத்தனை பெரிய பிசாசு என்னை பிடிச்சிருந்தாலும் சரி, அந்த பிசாசு கோபமாக இருக்கலாம். அந்த பிசாசு, ஏன்னா பிசாசுனா நீங்கள் என்ன நினைக்கக்கூடாதுன்னா, முதல்ல அந்த பிசாசு வந்து எப்படிப்பட்டதுன்னு கொஞ்சம் சொல்கிறேன் கேட்டுங்க. ஏன்னா பிசாசுக்கு ஒரு ரூபம் கொடுத்தவர் பவுல் மட்டும்தான். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் எடுங்க. ஏன்னா அப்போ நமக்கு புரியும், ஓ பிசாசு எப்படி அண்ணன் வந்து இந்த மாதிரி கோபம் வந்து ஒரு பிசாசுன்னு சொல்கிறாரு. இது வந்து கோபம், பெருமை எல்லாவற்றையும் பிசாசு தான். எப்படி சொல்கிறேன்? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அங்கே இருக்கிற வாசிங்க, இந்த அவருக்கு முள் கொடுக்கப்பட்டதற்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை வாசிங்க. 7வது வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம்.
ஆ ஆ ம் 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 யார் 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 அது? எண்ணெய். அது யார் அப்பது? பிசாசு. ஒரு சாத்தானுடைய தூதன் தான் இந்த முள்ளா அவர் டிஸ்கிரைப் பண்றாரு. அப்போ எனக்குள்ள ஒரு பெருமை இருக்குதுன்னு வச்சுப்போம், எனக்குள்ள கோபம் இருக்குதுன்னு வச்சுங்க, எனக்குள்ள பண ஆசை இருக்குதுன்னு வச்சுங்க, எனக்குள்ள எந்த விதமான ஆண்டவருக்குரிய ஆவிக்குரிய கனிகள் நமக்கு தெரியும், ஆவியில் இல்லாத கனிகள் நமக்கு என்னன்னு தெரியும். அந்த ஆவி இல்லாத கனி இருக்குதுன்னா நமக்குள்ள ஒரு பிசாசு இருக்கிறான்னு அர்த்தம். அந்த பிசாசை நான் வெளியில எடுத்து போட முயற்சி பண்ணாலும் ஆண்டவர் அந்த பிசாசை நம்மளுக்குள்ளே வச்சு தான் கவனிப்பார். ஏன்னா பவுல் ஜெபம் பண்ணும்போது எடுக்கல அந்த பிசாசை, ஓட்டல ஆண்டவர். சில நேரங்களில் அந்த பிசாசு நம்மளுக்கு உதவி பண்ணும். எதுக்கு உதவி பண்ணும்? என்னை எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் தூக்கி தூக்கி கொட்டும், நறுக்கு நறுக்குன்னு கொட்டும். இல்லைன்னா நான் பரிசுத்தமாயிட்டேன்னு நினச்சிட்டேன்னா எல்லாரையுமே பாவியை தான் பார்ப்பேன். ஒருத்தர் கூட நல்லவங்களாவே நம்ம கண்களுக்கு தெரிய மாட்டார்கள். இதை தான் ரெண்டாவது காரியமாக நான் பார்க்கிறேன். கர்த்தர் என் எல்லா பாவங்களையும் என்னை முழுவதுமாய் மாற்ற வல்லவர். எத்தனை பெரிய பிசாசு என்னை பிடிச்சிருந்தாலும் சரி, என் வாழ்க்கையை மாற்ற ஆண்டவரால் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றுவார், அவரால் என் வாழ்க்கையை மாற்ற முடியும். மூன்றாவதாய் ஒரு காரியமும், நான் கர்த்தருக்கு இந்த இடத்துல கீழ்ப்படிய வேண்டும். அப்போ கர்த்தர் எனக்குள்ள வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், என்னை எல்லாவற்றையும் மாற்றுகிறார்னு சொன்னால், இப்போ நான் முதலாவது என்னன்னா கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இப்போ இங்கே பிசாசு கீழ்ப்படிஞ்சிச்சான்னு பார்ப்போம். 5வது வாசிங்க, திரும்பவும் 6வது வசனம் வாசிங்க, 5வது அதிகாரம், மார்க் 5:6 வாசிங்க. ம் 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 ஏன் இதை சொன்னான்றதுக்கு 8வது வசனத்தில் தான் ஆண்டவர் சொல்றார். ஏன்னு சொன்னா, ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர் பிசாசுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். நீ வெளியே போன்னு சொன்ன உடனே பிசாசு கீழ்ப்படியில. பிசாசு என்ன சொல்றான்? மாறாக அவங்கிட்ட ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றான்? அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்கிறாரு. அப்போ கேட்டும்போது அவன் லேகியோன்னு சொல்கிறான். அடுத்து அவன் தான் ரிக்வெஸ்ட் பண்ணுறான், தன்னை பன்றிகளுக்குள்ளே அனுப்பும்படிக்கு கேட்குறான். ஆண்டவர் அவனை வெளியே போய், நீ எங்கே போய் எங்கிருந்து வந்தியா அங்கே போன்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். நீ எங்கிருந்து வந்தியா அங்கே போன்னு தான் ஆண்டவருடைய நோக்கம். ஆண்டவர் அவனை பன்றிகளுக்குள் அனுப்புவது ஆண்டவருடைய நோக்கம் கிடையாது. நல்லா கவனிக்கணும். நம்ம நிறைய நேரங்களில் கூட ஒரு காரியம், பிசாசினுடைய சுவாபம் நமக்குள்ளே இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இதுதான் செய்தியினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அநேக நேரங்களில் ஆண்டவர் ஒரு காரியத்தை பிசாசு அந்த இடத்துல வெளியே போன்னு தான் சொல்றார். ஆனால் பிசாசு அவருக்கு சொல்றான், என்ன சொல்றான்? அங்கே ஒரு பன்றியின் கூட்டம் இருக்கிறது, அந்த பன்றியின் கூட்டத்துக்குள்ளே என்ன அனுப்பிடுங்க. ஆனால் அந்த பன்றியின் கூட்டத்துக்குள்ள அனுப்பினதற்கு அப்புறம் அதனுடைய முடிவு என்ன? அந்த பன்றிகள் மாண்டு போகிறது. அவங்களுக்கு, பிசாசுக்கு தெரியாது தாம் அந்த இடத்துக்கே அது போகணும்னு. அவைகள் மூழ்கி மாண்டு போகின்றது பிசாசுக்கும் தெரியாது. அநேக நேரங்களில் நம்ம கொடுக்கிற சாய்ஸஸ் ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது, கீழ்ப்படியும் போது, ஆண்டவர் பேதுரை பார்த்து சொல்றார். என்ன சொல்றாரு? வலைகளை நீ என்ன பண்ணு, போடுன்னு சொல்றார். ஆண்டவர் வலை கலைன்னு தான் சொல்றாரு. இங்கிலீஷில் கூட நெட்ஸ்ன்னு தான் இருக்கும், ப்ளூரல்ல தான் இருக்கும். ஆனால் அடுத்த வசனம் பேதுருவோ வலையை போட்டான் இருக்கும். he said plural. ரெண்டு அவர் சொல்றாரு, கீழ்ப்படுகிறதுனா இதுதான். வலைகளை போடாதனால தான் அவனுக்கு 153 பெரிய மீன்கள் கிடைக்கிறப்போ வலை
கிழிந்து போகத்தக்கதாய் வருகிறது காரணம் டிசோபீடியன்ட். ஒரு சின்ன காரியம்தான். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா வலைகளை போடு, ஏன்னா அங்கே நிறைய ஃபிஷ் வரும்னு எனக்கு தெரியும். ஆனால் இவன் ஃபிஷர்மேன்றதுனால ஒரு வலையை போட்டாலே போதும்னு நினச்சிட்டான். இப்போ இன்னைக்கு பிளஸி கூட சொல்லும்போது சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, எல்லாவற்றையும் விட்டு விட்டு போக சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு கூப்பிட்டாருன்னா எத்தனை பேர் போவீங்க? ஏன்னா நான் வரும்போது கூட இப்போது இவங்க நம்ம சர்ச் ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு நான் அதை ஜெபிங்கண்ணான்னு சொன்னேன். நான் ஆல்ரெடி ஜெபிச்ச உடனே எனக்கு கர்த்தர் கொடுத்தது இதுதான், அந்த சாப்டர் தான் கொடுத்தார். இப்போ விட்டுட்டு ஊழியத்தை எனக்கு வந்து இப்போது துபாயில் ஒரு வேலை கிடைச்சது, கிட்டத்தட்ட டபுள் த சேலரி, 7.5 லட்சம் ரூபாய் சம்பளம், ஃப்ரீ அக்காமடேஷன், டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ, எனக்கு வந்து அதே சார்ஜ்னஸ் இன் மென்டல் ஹெல்த் கிடச்சிது. நான் ஆண்டவர்கிட்ட உடனே போய் முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டப்போ எனக்கு கர்த்தர் கொடுத்தது என்னன்னா, உன்னை எதற்காக நம்பி நீ எவ்வளோ பிசாசு பிடிச்சவன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு தான் என்ன கேட்டார். எத்தனை பிசாசு உனக்குள்ளே இருந்ததை நான் மாற்றணும் தெரியுமா? பிசாசு பிடித்திருந்த ஒன்றை மாற்றி ஊழியக்காரனா நிறுத்தினா திரும்ப நீ ஒரு சௌகரியமான வாழ்க்கைக்கு தேடி போக போறியா? அதான் ஆண்டவர் என்னை பார்த்து கேட்டார். அப்போ எனக்கு ரொம்ப கரெக்ட், ஆனாமா ஆண்டவரே, எனக்கு எங்கேயும் தோணல. மார்க் 5ஆவது அதிகாரத்தை போய் வாசி அப்படின்னு தான் எனக்கு வந்துச்சு. எனக்கு மனப்பாடமாக இந்த அதிகாரம் எங்கே இருக்குதுலாம் தெரியாது. அப்போ உடனே போயிட்டு என்ன இது சொல்கிறாரு, மார்க் 5 போய் எடுத்து வாசிக்கிற. மார்க் 5 மிக தெளிவாய் ஆண்டவர் பிசாசு பிடித்தவனை கர்த்தரால் மாற்ற முடியும்னு சொன்னால் நம்மை கொண்டு வருகிறதுக்கு கர்த்தர் ஏதோ ஒரு பிரயாசம் படுறார். இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒபே பண்ணுறதுன்னா அதுதான். இப்போ ஒபே பண்ணலைன்னா நமக்கு ஒன்று விட ஒன்று பெட்டர் ஆப்ஷன் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் வேதத்திற்கு தேவன் உங்களை கொண்டு, நல்லா கவனிங்க, உங்களை நம்ம சின்ன இடம்தான். இப்போ கிட்டத்தட்ட நம்ம 5-6 வாரம் இந்த சபையில் வந்து நடத்திட்டோம். இனி நமக்கு ஒரு காரியம் உண்டு. என்ன? இப்போ இன்னைக்கு ஒர்ஷிப்பில் சொன்னாங்க இல்லையா, மனிதர்களை நம் பிடிக்கத்தக்கதாய் தேவனுக்காய் ராஜ்யத்துக்கு கொண்டு வரத்தக்கதாய் நம்ம கொண்டு வரோம். இனி நமக்கு ஒருவரையாவது இந்த வாட்ஃபோர்டில், இந்த இடத்துல ஆண்டவருக்காக ஒரு ஆத்மாவாவது நம்ம கொண்டு வர்றதுக்கு நம்ம பிரயாசம் பண்ணணும். ஒருத்தரையாவது கொண்டு வரணும். ஏன்னா பிசாசு பிடித்த என்னை கொண்டு வந்து கர்த்தர் எடுத்து பயன்படுத்த முடியும்னா எல்லாருக்குள்ளேயும் அதே நிலைமை தான். உங்களையும் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறதுனுடைய நோக்கம் உண்டு. அப்போ ஊழியக்காரன் நம்ம சொன்னால், நான் போய் ஒருத்தரை கொண்டு வந்து தேவனுக்குள்ளே இந்த சபைக்குள்ளே கொண்டு வரும்போது தான் உங்களுக்கு அதனுடைய மகிழ்ச்சி ரொம்ப தெரியும். இன்றைக்கு WCFல வந்து நான் போய் ஜாயின் பண்ணும்போது WCFல இருந்த நம்பர்ஸ் ஒரே 12-13 பேர் தான் ஒரு டைமில். கீழ்ப்படிதலோடு கூட அந்த சபையில், ஒரே சபையில் கர்த்தரோடு கூட நடக்கணும், கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். யார்கிட்ட வந்தாலும், யார் சபைக்கு வந்தாலும், யார் கொண்டு வந்தாலும் முடிந்த வரையிலும் கிறிஸ்துவை பற்றி வாங்க, இந்த இடத்துல வார்த்தை இருக்கிறது, வாங்க, இந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து சேர்ப்பார். இப்படி சொல்லும்போது இன்னைக்கு கர்த்தருடைய காரியம் அது மாத்திரம் இல்லை. நான் கிட்டத்தட்ட 18 வருஷங்களாக LAFல இருந்து இருக்கிற, நிறைய ஊழியக்காரர்கள் கூட இருந்திருக்கிற, எல்லா இடத்துல நமக்கு ஒரு காரியம் என்னன்னா, தேவனை அறிந்தவர்களாக இருந்த அவர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அவர்களுக்கு கர்த்தர் ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். ஊழியன்றது உங்களுடைய எல்லார் மேலேயும் விழுந்த கடமை. நான் இங்கே ஏதோ மைக் பிடிச்சு பேசினால நான் மட்டும் ஊழியக்காரன், உங்கள் மேலேயும் கர்த்தர் கொடுத்திருக்கிற, நீ உங்களை நம்பி கொடுத்திருக்கிற ஒரு காரியம். அப்போ ஐ ஹாவ் டு ஒபே. கர்த்தருக்காக ஏதாவது நான் செய்யணும்னா ஒருத்தரை போய் ரீச் பண்ண முயற்சி பண்ண வேண்டும். ஃபெயிலியர் ஆகிட்டு தான் இருக்கும், உடனேலாம் வராது, உடனே மாற்றங்கள் வராது, உடனே மக்கள் வரமாட்டாங்க, ஒருத்தரும் நம்மளை கேட்க மாட்டாங்க, நம்மளை முதல்ல ரிஃப்யூஸ் தான் பண்ணுவாங்க. பட் ஹவ் ஐ ட்ரைட்? நான் முயற்சி பண்ணேனா? அதுதான் கர்த்தர் கேட்பார், அதுதான் கர்த்தர் பார்ப்பார். எத்தனை இடங்களில் வந்து ஃபெயிலியர்ஸ் இருந்திருக்கு தெரியுமா? எத்தனை இடங்களில் வந்து போய் பேசுகிறப்போ, கூப்பிட்றப்போ, இன்றைக்கு இருக்க அந்த சபையை குறித்து எத்தனை பேர் வாண்டா வரமாட்டேன்னு சொன்னவங்களாம் இன்னைக்கு கர்த்தர் மாற்ற வல்லவர். அதை மாற்ற வல்லவர் தேவனால். அதான் சொல்கிறேன், நமக்கு எப்பவுமே கர்த்தர் இந்த இடத்துல யாரையும் கொண்டு பயன்படுத்த முடியும்ன்றதான் சத்தியம். யாரையும் கொண்டு பயன்படுத்துவார்.
நான் நாளைக்கே கூட மரித்து போகலாம், கர்த்தர் எடுத்து போகலாம். இந்த இடத்துல இந்த ஒரு சபையை ஆரம்பிச்சானா இந்த இடத்துக்கு கர்த்தர் இன்னொருத்தர் கொண்டு வருவார். அப்போ அவருக்கு தேவை இந்த இடத்துல ஏதோ ஒன்று ஆண்டவருக்கு நான் வெளிச்சமாக இருக்கணுன்றது தான். நம்ம மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் ஒரு உப்பாக இருக்கணும், வெளிச்சமாக இருக்கணும். அப்போ உப்புனா நம்ம ஒரு பானை சோத்துக்கு ஒரு கை உப்பு போடுறதில்ல. ஒரு ரூமுக்கு ஒரு எத்தனை பல்பு லைட் வச்சுட்டோம், ஒரு இடம் 1000 பல்பு லைட்டாக வச்சுருக்கிறோம். ஒரு லைட் இந்த ரூமில் எல்லா டார்க்காக இருந்தாலும் ஒரு லைட் போட்டாலும் மொத்த ரூமும் வெளிச்சமாயிரும். அப்போ எனக்குள் வெளிச்சம் இருந்தால் மற்றவருடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்குற தன்மை எனக்குள் இருக்கிறது. நான் உப்பா இருந்தால் மற்றவருடைய வாழ்க்கையை சாரமாக்குற தன்மை எனக்குள் இருக்கிறது. அப்போ நான் ஒபே பண்ணுகிறவனாய் இருக்க வேண்டும். நான்காவதாக நான் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் 2 கொரிந்தியர் 12 12வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. அவர் என்ன சொன்னாரு? பேதுரு சொல்றாரு, என்னை கொட்டுகிற சாத்தானுடைய தூதனாய் இருந்தது. பேதுரு எவ்வளவு பெரிய ஊழியக்காரர். இந்த இடத்துல லேகியோனுக்கு தெரியாது. ஆனால் லேகியோன் ஆண்டவர் சொன்ன உடனே, அவன் வெளியே போன உடனே இந்த மனுஷனுக்குள்ள ஒரு மனமாற்றம் வருகிறது. பேதுரு எப்படி ஒரு பவுலுக்கு ஒரு மனமாற்றம் வந்ததோ, எனக்குள்ள ஒரு ஆவி கொடுக்கப்பட்ட உடனே பவுல் வந்து போறான்றப்போ எனக்கு நிறைய கிருபை இருக்குது, நிறைய தாளந்துகள் இருக்குது. இப்போ இந்த மனுஷனை வந்து ஆண்டவர் விடுதலை பண்ண உடனே அவன் சொல்றான், என்ன கூட்டு போங்க ஆண்டவர் தான் சொல்றான். ஆண்டவர் வந்து அவனை கூட்டு போல, அவனுக்குள்ள ஒரு கொடுக்கிறார், தம்பி உனக்குள்ள ஒரு நான் கிருபையை கொடுத்திருக்கிறேன், நீ மற்றவர்களுக்கு வெளிச்சமா இருக்க சொல்றார். அப்ப நான் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, எதை இழந்து போனாலும் என்னை திரும்ப கொடுக்க வல்லவர் என் கர்த்தர். இப்போ நிறைய நேரங்களில் பார்க்குறோம் இல்லையா, ஊழியக்காரர்கள் யூடியூப்ல எத்தனை மெசேஜஸ் நம்ம இப்போ பார்க்குற. இந்த ஊழியக்காரருக்கு வந்து எப்படி இவ்வளோ தவறுதலாக இவரை குறித்து மெசேஜ் வருது, இவ்வளோ தவறுதலாக இவரை குறித்து காரியங்கள் வருது. ஆனால் இவர் எப்படி இவ்வளோ நல்லா பிரசங்கம் பண்ணுறாரா? கர்த்தர் ஒரு முறை ஒருவருக்கு கொடுத்த கிருபையை அவரை மறிக்கும் வரையில் அந்த கிருபையை அவர் விட்டு எடுக்க மாட்டார். உங்களுக்கு ஒரு கிருபை கொடுத்துட்டாருன்னா அது கர்த்தர் கொடுத்த இலவசமாய் கொடுத்த கிஃப்ட். He will not revoke it. என்ன போல என் சாமிக்கு நான் வந்து சாமிக்கிட்ட ஏன்னா ஒன்று கொடுத்து சாமி தப்பு பண்ணானா நான் வாங்கிடுவேன்ல. இப்போ ஜேசனை பார்க்கும்போது சொல்லும் போதே சொல்லுவாங்க வீட்டில், ஜேசன் இவ்வளோ நேரம் தான் உனக்கு ஃபோன் பண்ணல, நான் வாங்கிடுவேன் சொல்கிறேன்ல குழந்தைங்கிட்ட. ஆண்டவர் அப்படி இல்லை. உனக்கு ஃபோனுன்னு ஒரு கிருபை கொடுத்தாரா, அந்த ஃபோனு வாழ்க்கை ஃபுல்லாக நீ வச்சுருந்தா இருக்கணும். நீ தப்பு பண்ணாலும் சரிதான், நீ தப்பு பண்ணலனாலும் சரிதான், நீ உபயோகப்படுத்தினாலும் சரிதான், உபயோகப்படுத்தினாலும் சரிதான். உங்ககிட்ட ஒரு கிருபையை கொடுத்துட்டாருன்னா அந்த கிருபையை நான் உணரலைனா தான் என்னுடைய தவறு. அப்போ நான் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஐ நீட் டு we have many demons in my heart which is controlling us, but I need to have a grace. அது கிருபையாய் நான் உணர்ந்தாதான், ஓ இதெல்லாம் தான் நான் கர்த்தர் கொடுத்த கிருபை. அப்போ எனக்குள்ள நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், பிரச்சனையே இல்லைன்னு வச்சுப்போமே, நீங்கள் கேட்குற ஜபல்லாம் நடந்துருதுன்னு வச்சுப்போமே, நீங்கள் கேட்குறதெல்லாம் நடந்துட்டா அப்புறம் எதுக்கு தான் ஆண்டவர்? எல்லாமே நீங்கள் கேட்குறதெல்லாம் நடந்துருது, பிரச்சனையே உங்கள் வாழ்க்கையில் இல்லை, ஆண்டவரே தேவையில்லை. ஆண்டவரே தேவையில்லை. நான் கேட்குறதெல்லாம் நடக்குது, நான் சொல்கிறதெல்லாம் நடக்குது, நான் எதிர்பார்க்குறதெல்லாம் நடக்குது, டக்குன்னு எல்லாமே நடக்குது. வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு ப்ராப்ளமும் இல்லை, என்னை பற்றி யாருமே பேசுறதில்லை, எங்கே போனால் சந்தோஷம், எங்கே போனால் சமாதானம், எந்த இடத்துல ப்ராப்ளமே இல்லைன்றாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ நான் ஒரு ப்ராப்ளத்துக்குள்ளே போகலன்னா எனக்குள்ள இருக்கிற குறை எனக்கு தெரியாது. நான் ஜெபிக்க மாட்டேன், நான் வேதம் வாசிக்க மாட்டேன், எனக்குள்ள என்ன நடக்கு, எல்லாமே எனக்கு தான் கிடைச்சிருக்குதே, எல்லாமே கிடைச்சிருச்சே. இப்போ நம்ம உபவாச ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். உபவாச ஜபத்தில் நம்ம பண்ணும்போது கர்த்தரை மாற்று கர்த்தரை எல்லாத்தையும் மாற்றிட்டாருன்னா அப்புறம் நீங்கள் ஜபம் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? அப்போ ஜெபிக்கிறது எனக்குள்ள இருக்கிற பிரச்சனையை மாற்றுகிறதற்கா, இல்லை ஜெபிக்கிறது கர்த்தர் என்னை மாற்றுவதற்கா? ஆண்டவர் என்ன சொல்ற மத்திய 6வது அதிகாரத்தில் 36 வசனத்தில், நீ கேட்கறதுக்கு முன்னமே நீ வேண்டுவது என்னதென்று அறிந்திருக்கிற தேவன் அவர். அப்போ உனக்கு பரமபிதா எல்லாவற்றையும் கொடுக்கிறார். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத, உன்னை எனக்கு என்ன வேணும்னு அவர் அறிந்திருக்கிறார். அப்போ எல்லாவற்றையும் அவர் கொடுக்க போறார்.
அப்ப கொடுக்கிற தேவன்கிட்ட, எனக்கு என்ன வேண்டும் என்று அறிந்திருக்கிற தேவன்கிட்ட திரும்பவும் போய் நான் கேட்கும்போது கர்த்தர் என்ன நினைப்பார்? உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும் மகனே, தெரியும் மகளே, அது இல்லை முக்கியம். ஏன்னா இன்னைக்கு பண்ணும்போது கூட சொல்லும்போது சொன்னீங்களே, வர்ஷிப் பண்ணும்போதோ இல்லை சிந்தியாவோ சொல்லும்போது சொன்னீங்களே, கர்த்தர் என்னை அழைத்த அழைப்பு என்னை நினைத்திருக்கிறார். எனக்கு ரொம்ப ஃபேவரட் வசனம் இது. ஏன்னு சொன்னா, இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டார். அப்ப அந்த ஏழை என்ற நிலைமையில நான் உண்மையாவே வாழ்றேன்னா? மத்தேயு 5வது அதிகாரம் முதல் வசனம் என்னது? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நான் உண்மையாவே ஆவியில் எளிமை உள்ளவனா இருக்கிறேனா? ஆவியிலே எனக்கு எளிமை இருக்கிறதா? I have a humbleness in my spirit. Am I seeking God? நான் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்துட்டாருன்னா அப்ப நான் கர்த்தர்கிட்ட போக மாட்டேன்ல. எத்தனை ஊழியக்காரர்கள் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறாங்க, எத்தனை பேருக்கு இன்னைக்கு வந்து பர்சிக்யூஷன் பண்ணப்படுகிறார்கள், எத்தனை பேர் அடித்து நொறுக்கப்படுகிறார்கள். அப்ப அவர்களுக்கெல்லாம் என்ன, நம்ம அவங்க கண்ணில் என்ன தெரிஞ்சிச்சப்ப? சிரியாவுக்கு போனவர்களோ இல்லை கென்யாவுக்கு போனவர்களோ, எத்தனை ஆப்பிரிக்கன் கண்ட்ரிக்கு போனவர்களோ, இன்றைக்கு இங்கிலாந்து இந்த இடத்துலேருந்து ராக்லாண்டு போறார். ராக்லாண்ட் இஸ் ஃப்ரம் ஹியர், இந்த கண்ட்ரி, யூகே கண்ட்ரி. ஒய்ஃபை கூட்டிட்டு ஸ்ரீலங்காவுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறார். ஒய்ஃப் அவங்க மனைவி இறந்து போகிறாங்க, மனைவி இறந்து போகிறாங்க. ஆண்டவர் அழைத்த அழைப்பை உணர்ந்து அவருக்கு என்ன கிடைக்குது? இங்கே கிடைக்கிறத காட்டிலும் ஸ்ரீலங்காவில் என்ன கிடைச்சிட போகுது அவருக்கு? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் நம்ம நினைக்கிறப்போ, நான் தெரியாத ஒருத்தருக்கு சொல்லுகிறவனா இருக்கிறேனா இல்லையா? ஊழியம் என் மேல விழுந்த கடமை ஆண்டவர் சொல்றதுக்கு. அப்ப நான் எதை பார்க்கிறேன்? என்னுடைய சஃபிஸ்டிகேட்டட் லைஃப் குறிச்சே என் கவலை இருக்கிறதா? தேவன் என்னை நம்பி கொடுத்த தரிசனத்தை பார்க்கிறேனா? என் தரிசனம் என்ன? அழிந்து போகிற மக்களுக்கான தரிசனம் அல்லவோ? சிலுவை சுமந்தாரான்ற பாட்டை பாடணும் இல்லையா? அப்ப சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னை, நான் எப்ப தன்னை கொடுத்திருக்கிறேன்? எத்தனை முறை முயற்சி பண்ணியிருக்கிறேன்? அப்படி சொல்லுங்களேன். நான் உங்களை வந்து குற்றப்படுத்தணுன்றதுல இதை செய்தியப்பா குற்றமே குற்றப்படுத்த வேண்டியது. நான் எத்தனை முறை முயற்சி பண்ணியிருக்கிறேன்? எத்தனை முறை ஊழியம் பண்றதுக்காக கிராம ஊழியத்துக்கு போயிருக்கிறேன்? எத்தனை முறை போயிருப்பீங்க? எத்தனை மைல் நடந்திருப்பீங்க? முயற்சி பண்ணால் மட்டும்தான், ஒரு எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான், கர்த்தருக்குன்னு நான் ஏதாவது சத்தியத்தை சொல்கிறதுக்கு நான் போவேன்னு சொன்னால் மட்டும்தான் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த முடியும். இல்லைனா நான் அப்கிரேட் ஆகிட்டே தான் இருப்பேன். மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். எத்தனை காரியம் வரும். எனக்கு ஐபேட் வரும், எனக்கு ஃபோன் வரும், இப்போ புது கார் மாற்றுவேன், எல்லாம் மாறும். ஆட்டோமேட்டிக்காக நடக்காதெல்லாம். நான் கஷ்டப்பட்டு நம்மளுக்கு எல்லாமே ஏர்ன் பண்ணுறது எல்லாமே கர்த்தர் கொடுத்துட்டே தான் இருப்பார். அது நடக்கும். அதுக்கு ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு வீடு ஒரு தேவை இருக்குதுன்னா அதுக்கு ஜெபம் பண்ணணும், ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு ஆண்டவர் எனக்கு கொடுங்க கேட்க, அது நடக்க வேண்டிய நேரத்தில் கர்த்தர் நடத்துவார். ஆனால் நமக்கு புரிய வேண்டிய ஒரு காரியம் என்ன? எனக்கு என்ன கர்த்தர் கொடுக்க போகிறார்? நான் அழிந்து போகிற ஆத்துமாக்காய் என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டாருன்னா சரி, ஓகே, நான் போகல, என்னால் போக முடியல. ஆண்டவர் இப்போ ஆவியில ஒரு காரியத்தை உணர்த்துக்கிறார். எத்தனை பேர் முழங்கால் போட்டு ஆண்டவரே இவர்களுடைய ரட்சிப்புக்காக நீங்க ஜெபம் பண்ணீங்க? உங்களுக்கு ஆண்டவர் கேட்கிற கேள்வி அதுதான். எத்தனை பேர் முழங்கால நின்று இந்த மனுஷன் இன்னும் ரட்சிக்கப்படலையே, இந்த மனுஷன் ஆண்டவர் இன்னும் அறியலையே? என் சொந்தக்காரர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இந்துவா இருக்கிறாங்க. ஆண்டவர் அறிந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அப்ப அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் தான். அப்ப ஆண்டவர் இன்னொரு காரியத்தை என்ன பண்றாரு? வார்ன் பண்றாரு. நமக்கு இதுதான் வார்னிங்கா கொடுக்கிறார். நம்மளுக்கு இந்த வார்னிங்கை நான் புரிந்து கொள்ளலைன்னா நான் எப்பவுமே ஒரு குருடனாவே வாழ்ந்துருவேன். இவரை போலதான், இவங்களை போலதான். ஏன் சொன்னா இவர்கள் எல்லாம் வந்து பயந்தார்கள். யாரெல்லாம்? ஊர்க்காரர்கள் எல்லாம் வந்த உடனே பயந்தார்கள். ஏன் பயப்படுறாங்க? அவர்களுக்கு என்ன, இவர் ஊரவே மாத்திட்டாருன்னா என்ன பண்றது? இப்போ அந்த மனுஷன் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். 19ஆம் வசனம் வாசிங்க. அவனுக்கு இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் உன் இடத்தரத்துக்கு, அதுக்கு முன்னாடி வசனம் வாசிங்க. அவன் வஸ்திரம் தரித்தவனாய் உட்கார்ந்திருந்தான். எந்த இடத்துல இருக்கு பாருங்க. அது லேகியோனான பிசாசு பிடித்தவன் வஸ்திரம் தரித்து, அவன் நிர்வாணமா இருந்தாங்க. அவன் நிர்வாணமா இருந்தான். அப்ப யாரு அவர் கூட இந்த சீஷர் யாரோ ஒருத்தர் உனக்கு ட்ரெஸ் கொடுத்துருக்கிறான்.
12 பேர் கூட இருந்தாங்க இல்லையா, ஆண்டவருக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்குறாங்க. ட்ரெஸ்ஸை கொடுத்த உடனே அவன் ட்ரெஸ்ஸை போட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். நீங்க யோசிச்சு பாருங்க, இங்க வந்தவர்களுக்கு பயம். என்ன பயம்? ஆண்டவர் இவ்வளோ கொடுமையான ஒருத்தனை மாத்தினவனவே நான் பார்க்குறோன்னா நம்ம ஆச்சரியப்பட்டு கூப்பிடுவோமா? இந்த ஊர் மாறிடுமோன்ற ஒரு பயம் வருமா? அநேக நேரங்களில் நமக்கும் இந்த ஃபியர் தேர் ஆர் டூ வேஸ் ஆஃப் ஃபியர். என்ன டூ வேஸ் ஆஃப் ஃபியர்னா, ஒன்று கர்த்தருக்காக பயப்படுகிற பயம், ஒன்றுக்கு எதை குறிச்சும் பயம் இல்லாது. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ரொம்ப முக்கியம். ஆனா எதை குறித்தும் பயப்படாமல் இருக்கிறது சரியில்லாத ஒரு காரியம். அப்போ எனக்கு கர்த்தருக்காக நான் பயப்படணும், மற்றதை குறித்து நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. தேவனுக்காக பயந்து அவர்கள் வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான், அவனுடைய வாழ்க்கை மாற்றப்படும். நல்லா கவனிங்க, இப்போ இந்த சகோதரனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டுச்சு, முழுமையாய் கொண்டு வருகிறான். முழுமையா வந்த உடனே கர்த்தர் அவனுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? முதல்ல யார்கிட்ட போன்னு சொல்றாரு? யார்கிட்ட போன்னு சொல்றாரு? முதல்ல கரெக்ட், ஃபேமிலி கிட்ட முதல்ல சத்தியத்தை சொல்லுப்பா. அப்ப நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களும் இல்லை, நான் உங்ககிட்ட சொல்றது என்னன்னா, நீங்க முதல்ல சொல்ல வேண்டிய சத்தியம் உங்க ஃபேமிலிக்கு தான். அவர் அப்படிதான் சொல்றார். உன் இனத்தாரிடத்தில் இனத்தாரிடத்தில் 10ஆம் வசனம் வாசிங்க. இனத்தாரிடத்தில் மட்டும் முடிக்கல, உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவர்கள் எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். இதே லூக்கால எழுதும்போது கர்த்தருடைய சத்தியத்தை முழுமையாய் அவர் அந்த ஊர் முழுக்க தெக்கப்போலி முழுவதும் பரப்பினார் என்று லூக்கால் எழுதியிருக்கிறார். What a such a privilege. யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் கூட பயணிக்கிறதே எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்களேன். நான் இந்த போன வாரத்தில் ஜெபம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் வந்துச்சு. ஆண்டவர் கூட 3.5 வருஷம் இருந்தார் யூதாஸ். ஒரு முறையாவது இவன் தான் காட்டிக்க கொடுக்க போறான்றது ஏசப்பாக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? ஒரு முறையாவது யூதாஸ கடைசி வரையில போன வாரம் கூட கேட்டேன், நானும் தான் எல்லாருமே கேட்டாங்க. ஆண்டவர் காட்டி கொடுக்கும்போது ஆண்டவர் ஒரு முறையாவது யூதாஸ் கிட்ட நீ தாண்டா அந்த கல்பிரட்னு சொன்னாரா? நடக்கையிலையாவது காட்டினாரா? அப்போ நம்ம இந்த ஊழியத்தில் வரும்போது, நம்ம இடத்தில் கொண்டு வரும்போது, நம்ம ரொம்ப சாதாரணமா நம்ம சொல்லலாம், பிசாசு பிடிச்சிருந்தா ஆண்டவர் கடந்து போயிருக்கலாம். அப்போ அவர்கள் மேல நமக்கு ஒரு மனதுருக்கம் தேவைப்படுகிறது. யூதாஸ்க்கு ஆண்டவர் 3.5 வருஷமா தொடர்ந்து ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்திருக்கிறார். ஒரு இடத்துல கூட அவனை பார்த்து எந்த இடத்துல வசனங்கள் கிடையாது. யூதாஸுக்கு ஆண்டவர் பேதுருவை கூட கடிந்து கொண்டார். அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னார். யூதாஸ் அப்படி கூட சொல்லல. ஆண்டவர் சொல்லியிருந்தா நம்ம இன்னைக்கு ஒரு பெரிய புக்கே எழுதியிருப்பாங்க நிறைய பேர். அவனை ஆண்டவர் ஏற்கனவே சாத்தான்னு சொன்னார், அதனால தான் அவன் சாத்தானா இருந்திருக்கிறான்னு. நம்ம அப்படிதான் யோசிப்போம். யோசிச்சு பாருங்களேன், யோவான் எழுதின சுவிசேஷத்துல நம்மளுக்கு ஒரு 16ஆவது அதிகாரத்துல பேதுரு ஆண்டவர் காட்டி கொடுத்ததுக்கு அப்புறமா வராரு. பேதுரு சொல்ற 3 முறை மறுதளிக்கிறார். 3 முறை மறுதளிச்சதுக்கு அப்புறமா, நீ எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். இப்போ புனித் என்ன ஒரு பெரிய ட்ரபுள்ல இருக்கும்போது, புனித் என்ன யாருன்னு தெரியாது, மான்ஸுக்கு அவருக்கு என்னால சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்றான்னு வச்சுப்போமே. நான் அவனால ஒரு பெரிய ட்ரபுள்ல போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்? ட்ரபுள்ல இருந்து வெளியே வந்த உடனே புனித்தை பார்த்த உடனே, எவ்வளவு நன்றி கெட்டவன்டா நீ, இப்படிதான் என் கேட்டிருப்பேன் நான். ஆண்டவர் அப்படி கேட்டாரா பேதுருவை பார்த்து? நம்ம எல்லாருக்கும் அதே நினைப்பு தான். நமக்கு ஒருவர் எந்த தீங்கு பண்ணாலும் முதல்ல கேட்கிற கேள்வி, நீங்க நான் செஞ்சதை மறந்துட்டீங்க, நீங்க நான் உங்க கூட இருந்ததை மறந்துட்டீங்க, நான் உங்களுக்கு எவ்வளவு நன்மை செய்தேன். பேதுரு ஆண்டவர் ஒரு நாள் அதை தான் கேட்கல, நீ என்னை எவ்வளவு நேசிக்கிறேன்னு கேட்டார். அப்ப உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் எதிர்பார்க்கிறது மற்றவர்களை குறித்ததான மனதுருக்கம் நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கிறதுதான் ரொம்ப முக்கியம். மனதுருக்கம் இல்லாம, இப்போ நிறைய பேர் இங்க இருக்கிறோம், எல்லாரையும் தெரியும், உங்களை குறித்ததான மனதுருக்கம், ஒரு பிரதர் சிஸ்டரோட மனதுருக்கம், அவங்க மேல அவங்க தேவை என்ன. இப்போ இங்க புதுசா வந்திருக்கிறாங்க இந்தியாவிலேருந்து,
இப்போ அவங்களுடைய ஸ்ட்ரகிளுக்காக ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கிறதோ, இல்லை ஒரு முறை வந்திருக்கிற இந்த 2 குடும்பம் புதுசாக வந்திருக்கிறாங்க. இப்போ ஒருத்தருக்கு வேலை, இப்போ சிந்தியாவை குறித்து எடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு வேலை காரியங்கள், ஆண்டவர் ஒரு காரியத்தை உண்டாக்கணும். இப்போ நமக்கு இதெல்லாம் நம்ம பேசும்போது, ஓ, படித்த வேலைக்குரிய காரியம் இல்லையே, அந்த மகளுக்கு ஆண்டவரே ஒரு சரியான இடத்துல, அப்போ எனக்குள்ள அந்த காரியம் ஒரு, எனக்குள்ள அந்த தாக்கம் இல்லைன்னா, சிந்தியா குறித்ததான ஒரு எண்ணம் இல்லைன்னா, இல்ல சாம குறித்ததான ஒரு எண்ணம் இல்லை, எனக்கு ஆலிஸை குறித்ததான ஒரு சப்ரினா சிஸ்டர், இப்ப அவர்களை குறித்து அவங்களுடைய வேதனையை நான் புரிந்து கொள்ள முயற்சி பண்ணலைன்னா என் ஜெபம் விருதாவா தான் இருக்கும். என்னோட ஜெபம் விருதாவா தான் இருக்கும். சும்மா ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, சிந்தியா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் அவங்களுக்கு ஒரு வேலை கிடைப்பதாக. நடக்காது, நடக்காது. நான் மனபாரப்பட்டு, ஆண்டவரே இந்த சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இவர்கள் புதுசா வந்திருக்கிறாங்க, ஆண்டவரே இவர்கள் இந்த தேசத்தில் அவங்களுக்கு ஒரு வியாதி இருக்கிறது, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அப்ப நமக்கு அவர்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டால் மாத்திரம்தான் ஆண்டவர் லேகியனுடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டார், லேகியோனுக்கு விடுதலை கொடுத்தார். அதே போல உங்களுக்கும் எனக்கும் விடுதலை கொடுக்க வல்லவர் கர்த்தர். அப்ப ஜெபிக்கிறதற்குரிய நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். மற்றவர்களுக்காக ஜெபிப்போம். அப்ப கடந்த காலத்தை குறித்து கவலைப்படாதீங்க. நீங்க பெரிய பாவியா இருந்தாலும் சரி, உங்களை கொண்டு கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய வல்லவர். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. ஆம் ஆண்டவரே, என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர்,